ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷூ இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஷேடோ வச்சுருக்கோம் அண்ட் டெக்ஸ்ட் பின்னாடி வச்சுருக்கோம் அண்ட் இந்த இதில் ஒரு ஸ்ட்ரோக் லைன் கொடுத்துருக்கோம், மேலே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு லோகோ கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புதுசாக கேன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் தான் இருக்கும். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 1080, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1350. அதாவது இன்ஸ்டாகிராமோட ரேஷியோவில் இந்த போஸ்டர் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளாங்க் போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் டெக்ஸ்டர் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபோட்டோஸில் வந்துட்டு சர்ச் ஃபோட்டோஸில் வந்து டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிளாக் கலர் டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டிசைனில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபுல் பேக்ரவுண்ட் கொண்டு வரலான்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இன்னும் டார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் முன்ன இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் பிளாக்குக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம இன்னும் டார்க்கராக கொண்டு வர முடியும். ஸோ இதை நான் ஃபுல் பிளாக்குக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஃபுல் பிளாக்கு மாற்றின வாட்டி ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. இதை நான் இன்னும் டார்க் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்கர் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கான்செப்ட் என்னென்னா முன்னாடி ஒரு இமேஜ் இருக்குது, பின்னாடி வந்து நம்ம பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற இமேஜோட டிரான்ஸ்பரன்சியை நம்ம கம்மி பண்ணும்போது நமக்கு ஒரு டார்க்கரான லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ வந்து நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி. ஸோ நீங்கள் நார்மலான ஷூ இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஷூன்னு டைப் பண்ணுறேன். ஷூன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ இமேஜஸில் வந்தோம்னா நமக்கு இங்கே வேறு நிறையா ஷூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த ஷூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷூ வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பேக்ரவுண்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கேன்வா ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஜி ரிமூவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ப்ரீமியம் யூஸருக்கு மட்டும் அது கிடைக்கும். ஸோ இல்லை நீங்கள் ஃப்ரீ யூஸராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா remove.bg அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா remove.bg அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து உங்களோட டிசைன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷூவோட இமேஜை வந்து நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணுறீங்கன்னு போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டோம். இந்த அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் இதில் இருக்கிற எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேயர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பிக்சரை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளிப் கொடுத்துட்டு வெர்டிக்கல் ஃப்ளிப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து திரும்பிடுச்சு. ஸோ இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் கீழே வச்சிடுறேன். அண்ட் இதே மாதிரி இந்த ஷூவை மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சென்டருக்கு வச்சுட்டு இந்த 2 டிப்பும் வந்து டச் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டச் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு டிரான்ஸ்பரன்சி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கீழே இருக்க ஷூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் 35க்கு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டாக வந்து பிரிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எலமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல ஷேடோ அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷேடோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேடோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஷேடோஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸில் இந்த மாதிரி கேப் போட்டதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ யூசர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கேப் போட்ட மாதிரி இருக்கிறது ப்ரீமியம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்துட்டு ஷேடோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஷேடோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து பிஎன்ஜி இமேஜஸாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி கூட இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எலமெண்ட்ஸில் வந்துட்டு ஆரஞ்ச் லைட் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் வந்து நம்ம ஆரஞ்சு கலரில் வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன கலர் சர்ச் பண்ணாலும் நீங்கள் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆரஞ்சு லைட்டை தான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை டோட்டலாக பேக்கு கொண்டு போகிறேன். அப்போனா லேயரில் வந்துட்டு சென்ட் டு பேக்னு கொடுத்துட்டோம்னா டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ தெரியுது. இது வந்து ஒரு இலையோட ஷேடோ மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸில் வந்துட்டு ஷேடோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைப் பண்ணுங்க. ஷேடோ டைப் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய ஷேடோஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் யூசர்ஸ் மாதிரி தான் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸராக இருந்தீங்கன்னா லீஃப் ஷேடோ அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லீஃப் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லீஃபை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா லேயரில் வந்து பேக்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லேயர் இன்னும் பேக்வேர்ட் போகணுங்கிறதுனால லேயர் கிளிக் ஆகும். இங்கே ஷோ லேயர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லீஃபை கொண்டு போய் இந்த ஷூக்கு பின்னாடி லேயர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஷூ பின்னாடி ஆட் பண்ணதும் இந்த லீஃபோட ஷேடோ பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கோம். அதை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல சிஆர் கிளிக் பண்ணிக்கோங்க. சிஆர் கிளிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் நான் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலரோட ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா நீங்கள் கீபோர்டில் டீ ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்டர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டோட்டலாக இந்த இடத்துல நவுத்திக்க போகிறோம். ஸோ இது சென்ட்ரல் அலைனில் வச்சுட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்டருங்கிறது வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஒரு டீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷூஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஷூஸ்ன்னு டைப் பண்ணிட்டோம். இப்போது இந்த மாதிரி ஒரு போர்டு லெட்டர் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல ஷூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க அந்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃபாண்ட்டில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பாட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக நான் பெருசு பண்ணி போகிறேன். நீங்கள் இந்த ஃபாண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த போல்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லீக்ஸ் பாட்டன் அப்படிங்கிற
ஃபாண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா பாதி டிரான்ஸ்பரன்சியை குறைச்சிருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் ஷோ லேயர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ராக் பண்ணி இந்த ஷூக்கு பின்னாடி கொண்டு விட போகிறோம். இப்போ விட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த ஷூக்கு பின்னாடி நம்ம ஃபாண்ட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி 3-4 லேயர் கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால் வந்து சரியாக அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அந்த லேயரை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்ச ஒட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லோகோ வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஓன் லோகோ இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் எலமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல லோகோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். லோகோ சர்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல நிறைய லோகோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பறவை லோகோ வந்து செட் பண்ணி போகிறேன். ஸோ இதை நான் கொண்டு வந்து என்ன இங்கே வைக்க போகிறேன்னா இந்த கார்னரில் வச்சுட்டு ஸோ இந்த பிளாக் என்ன பண்ண போகிறேன் ஒயிட்டாக மாற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் வந்து லுக் கவர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இது ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து சின்னது பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்னது பண்ணுங்கள். ஸோ இது இப்போ நடுவில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக சின்னதாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இலையெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம் கார்னர்ஸில். அடுத்து இந்த கீழே இருக்க அந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் நவுத்திக்கலாம். அண்ட் கீழே இருக்க ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் நவுத்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பேசிக்காக சென்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனிங் ஃப்ரீலான்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வர அப்டேட்ஸ்லேருந்து மிஸ் பண்ணாமல் இருக்க.